உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கன்னு கேட்டதுக்கு மும்மொழி தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டால் நாங்கள் நிதி ஒதுக்குன்னு சொல்லியிருக்காரு. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கருத்துக்கும் கண்டனம் சொல்லிட்டு வராங்க. நம்ம அன்பில் மகேஷும் இதுக்கு கண்டனம் சொல்லிட்டாரு. நான் சொன்னது தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மும்மொழி கொள்கை தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டால் நிதி கொடுப்பன்றது இவங்க ஆணவ பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் சொல்லிடுச்சு. இதுக்கு ஆதரவாக நிற்கிறது பாஜக மட்டும்தான். மொழி நம்ம உயிரோட கலந்தது. ஆனால் நம் தமிழ் மொழியினுடைய அருமை அவங்களுக்கு இன்னும் தெரியல. வட இந்தியா இன்னொரு மொழி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தா தாங்காதுன்னு என் யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லிக்க விரும்பினேன். இந்த தர்மேந்திர பிரதான் இந்த பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் மாணவர்களுடைய கல்வி நிதி ஒதுக்காதனால ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ மக்களை நீங்கள் சிந்திங்க. மொழி நம் உயிரோட கலந்தது. தயவு செஞ்சு நீங்களும் இதுக்காக உங்களான ஆதரவை கொடுங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவை. 3 மொழி கற்றுக்கிட்ட வட இந்தியாலாம் என்ன நிலைமையில இருக்குன்றத ஒன்றும் இல்லை. இங்கே பானிபூரி பண்ணியிருக்காங்க, டீ கடையில் நம்ம சாப்பிட்ற டீ கிளாஸ் கழுவிட்டுருக்காங்க ஹிந்தி படித்து 3 மொழி கொள்கை கொண்ட வட இந்தியர்கள். ஸோ நம் உயிரோட கலந்ததுன்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பதிவை நீங்கள் பண்ணுங்கள். 3 மொழி கொண்ட வட இந்தியா, பீகார், உத்தரப்பிரதேசம் என்ன நிலைமையில இருக்குன்றத பார்த்துட்டு இவங்க பேசணும்னு நான் சொல்லி வச்சுக்கிறேன்.